الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربنا لا تؤاخذنا إن نسينا واخطأنا. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من أكل أو شرب ناسيا فلا يفطر فإنما هو رزق رزقه الله. رواه الترمذي أو كما قال عليه الصلاة والتسليم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குவோமாக. ஸலாத்தும் ஸலாமும் ஹஜ்ரத் சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், இமாம்கள், இன்று உலகத்திலே பல்வேறு பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாய மக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக முன்னமே வந்து அமர்ந்திருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நீங்காத நிலவட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நோயற்ற வாழ்வையும் குன்றாத மன நிம்மதியையும் சம்பூர்ணமான ஈமானிய பாக்கியத்தையும் தந்தவள் புரிவானாக. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனித சமுதாயத்தை இந்த உலகத்திலே படைத்து அவர்களுக்கு பல்வேறு நிலைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரே நிலையில் எல்லோரையும் ரப்புல் ஆலமீன் வைப்பதில்லை. அவர்களுடைய நிலைகள் ரப்புல் ஆலமீனுடைய தக்தீருக்கு ஏற்ப, விதிக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கிறது. குழந்தையாக பிறக்கிற குழந்தை வாலிபத்தை அடைகிறது, வயோதிகம் அடைகிறார்கள். ஏழையாக இருப்பவர்கள் செல்வ செழிப்பிலே மாறுகிறார்கள். யாரென்றே தெரியாமல் பிரபல்யம் இல்லாமல் இருந்தவர்கள் திடீரென்று பிரபல்யம் அடைகிறார்கள். நோயுற்றவர்கள் ஆரோக்கியம் பெறுகிறார்கள், ஆரோக்கியம் உள்ளவர்கள் நோயாகிறார்கள். இப்படி ரப்புல் ஆலமீன் மனிதனுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஒரே மாதிரி தானா அப்படின்னு சொல்லி யாருமே இருக்க முடியாது. அல்லாஹ்வை நினைப்பதற்கு அது ஒரு வழி. ரப்புல் ஒருத்தர் இருக்கிறான் அப்படிங்கிறத நினைவுபடுத்துறது. இதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளுணர்வுகளிலும் பல நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சில பேரை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாந்தமா இருப்பாங்க, வாழ்க்கையில கோபப்பட்டு இருக்கவே மாட்டாங்க.
சில பேரை பார்த்தோம்னா எப்ப பார்த்தாலும் சிறு சிறு பேசிட்டே இருப்பாங்க. நம்ம பழக்கத்தை கூட சொல்லுவோம், சிறு மூஞ்சி மாதிரி இருக்காரு, அவருடைய இயல்பு அப்படி. மனிதனுடைய நிலைகளையும் ரப்பல் ஆலமீன் ஒரே மாதிரியாக எல்லோருக்கும் தருவதில்லை. சில பேர் காசு பணங்களை அள்ளி தாராளமாக தர்மம் செஞ்சுட்டே இருப்பாங்க. சில பேர் அப்படியே கையை மடக்கி வச்சுக்கோங்க, யாருக்கும் இது கொடுக்க மாட்டாங்க. மனிதர்களுடைய நிலை என்பது ரப்பல் ஆலமீன் ஒரே மாதிரியாக இல்லாமல் மாற்றி மாற்றி தான் அமைத்து வைத்திருக்கிறாங்க. சில பேர் பார்த்தா நினைவாற்றல் அபாரமான நினைவாற்றல் இருக்கும். 50 வருஷம் 60 வருஷம் குழந்தைய 5 வயசுல தனக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஹதீஸ்களை தொகுத்த இமாம்களுடைய வரலாறுகளை படிக்கிற போது, அதே போன்று வார்த்தை சட்டங்களை எழுதி தந்த இமாம்களுடைய வரலாறுகளை படிக்கிற போது, சாலிஹீன்களுடைய வரலாறுகளை படிக்கிற போதெல்லாம் அபாரமான நினைவாற்றலோடு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை வரலாறுகளை பார்க்க முடிகிறது. நினைவாற்றல் எப்படி ரப்பல் ஆலமீன் ஒரு தன்மையாக கொடுத்திருக்கிறானோ அதே போன்று மறதியையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்லக்கூடிய தன்மையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார், நன்றி கிட்ட தரமாக நடக்கக்கூடிய தன்மையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். மனிதர்களுக்கு ரப்பல் ஆலமீன் பல்வேறு அவுசாஃப்களை, தன்மைகளை, சிஃபத்துக்களை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். அதுல ஒண்ணுதான் மறதி அப்படிங்கிறது. இந்த மறதிங்கிறது எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சில பேருக்கு கூட குறையாது. இந்த மறதி நமக்கு நல்லதா கெட்டதா? குர்ஆன் ஹதீஸ் இதை பற்றி என்ன சொல்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இது மாதிரி ஏதாவது நடந்திருக்குதா என்பன போன்ற செய்திகள் எல்லாம் குர்ஆனிலே, ஹதீஸிலே, வரலாற்று நிகழ்ச்சிகளிலே பார்க்க முடிகிறது. நினைவாற்றல் அப்படிங்கிறது ஒரு உயர்வான தன்மை, அதுல எந்த மறுப்பும் கிடையாது. நமக்கு நினைவு இருந்தாக்க இந்த உலகத்துல வாழவே முடியும். நினைவு இல்லாம இருந்துட்டா அவனுக்கு எதை சொன்னாலும் பறந்துருப்பா அப்படின்னு ஓரம் கட்டிடுவாங்க. நம்ம மனைவி மக்களே நம்ம தூக்கி ஓரமா வச்சுருவாங்க. நினைவாற்றல் அப்படிங்கிறது ஒரு உயர்தரமான தன்மை. ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்திற்கு பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார். அந்த பகுத்தறிவின் மூலமாக பல்வேறு விஷயங்களை நாம் நினைவிலே வைத்துக் கொள்கிறோம். நெருப்பு அதை தொட்டால் சுடும் என்று நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். அது நமக்கு மறந்து போச்சு வைங்க, மனுஷன் என்ன நிலைமைக்காமா திரும்ப திரும்ப சுட்டு கொண்டு காயப்பட்டு கொண்டே இருப்பான். ஒரு தடவை சுட்டுச்சுன்னா, அல்லது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் நெருப்பு சுடுன்னு சொல்லி, அப்ப அது நம்ம நினைவுல இருந்துட்டே இருக்கணும். பக்கத்துல போனா அவ்வளவுதான், கருகிடுவோம், புசிக்கு போயிடுவோம், ஒண்ணுமில்லாம ஆயிடுவோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நினைவுல இருக்கணும். சில விஷயங்கள் நம்ம இடத்துல மறக்கவே மாட்டேன். ரப்பல் ஆலமீன் அப்படி சில காரியங்களை வைத்திருக்கிறாங்க. நமக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. குழந்தையா பிறந்தப்போ நைட்டு 12 மணிக்கு அசந்து தூங்கிட்டு இருக்கிறான், எழுப்பி என்ன பேருன்னு கேட்டான்னு சொல்லிடுவோம். ஆனா 1 மாசத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது நினைவு இருக்க. சில விஷயங்களை ரப்பல் ஆலமீன் மறக்க முடியாத நினைவுகளாக எல்லோருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். நம்ம புள்ள பேர் நமக்கு தெரியும், மனைவி பேர் தெரியும், அதுல யாராவது தன்மாற்றம் வருமா? வராது. மிகப்பெரிய நினைவாற்றல் எல்லாம் வழங்கி இருக்கிறான். அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம், அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனா அதற்கு நேர் எதிராக மறதியும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்துல எல்லாமே எதிரும் புதிருமாகத்தான் ரப்பல் ஆலமீன் அமைத்து வைத்திருக்கிறான். எல்லாத்தையும் ஒழுங்கா வச்சிருக்கிறான். ஆண் பெண் அப்படிங்கிற ஜோடி எல்லாம் வச்சிருக்கிறான். இரவு பகல் என்ற ஜோடி எல்லாம் வைத்திருக்கிறான். கடல் திடல் என்ற 2 பொருட்கள் எல்லாம் வைத்திருக்கிறான். இப்படி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போறோம், நமக்கு தெரிஞ்சதை போறோம். அதே மாதிரி ரப்பல் ஆலமீன் நினைவாற்றலை தருவதை போலவே மறதி என்பதையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இந்த மறதியை பற்றி குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்கிறது? அதில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நபிகளாருக்கு இது போன்று ஏற்பட்டிருக்கிறதா? சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா என்பதை எல்லாம் பேசுவதும் கேட்பதும் தான் இந்த வாரத்தினுடைய உரை. அன்பான பெருமக்களே, குர்ஆன் ஹதீஸ்ல தேடி பார்க்கிறப்போ மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா ரப்பல் ஆலமீன் தண்டனை கொடுப்பதில்லை. மறந்துட்டோம் அப்படின்னா அல்லாஹ் தண்டிக்கிறது இல்லை. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான். பாலகருக்கும் பள்ளிப்பாடம்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கும் நம்ம கேட்டுட்டே இருப்போம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கனியை சாப்பிட்டார். அதனாலதான் வெளியே வந்தாங்க, உலகத்துக்கு வந்தாங்க. இந்த கனியை சாப்பிட்ட விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகிற போது
وَلَقَدْ عَهِدْنَا إِلَى آدَمَ مِنْ قَبْلُ فَنَسِيَ وَلَمْ نَجِدْ لَهُ عَزْمًا. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நாம் ஒரு உடன்படிக்கை செய்திருந்தோம். அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஃபனசிய, மறந்துட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறந்துட்டார். வலம் நஜித் லஹு அஸ்மா, அதனால் அவருக்கு கடுமையான தண்டனையை நாம் தரவில்லை. மறந்துச்சு. மறதி அப்படின்னு சொன்னா ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிற இயல்பான ஒரு பண்பு. அதன் மூலமாக ரப்புல் ஆலமீன் யாரையும் தண்டிப்பதில்லை. இப்ப யோசனை பண்ணி பாருங்க, மறதி என்பது கூட ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிழமத் என்று சொல்ல வேண்டும். அது வரம் என்று சொல்ல வேண்டும், சாபம் அல்ல. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறதி ஏற்பட்டிருக்கிறது. ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமா நின்று தொழு வச்சார். ஒரு 4 ரக்காயத் தொழுகை, லுஹரோ அஸ்ரோ இஷாவோ ஏதோ ஒரு தொழுகை, 4 ரக்காயத் தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 ரக்காயத் தொழு வச்சார். இப்போ அந்த மாதிரி இமாமுக்கு ஏதாவது மறதி ஏற்பட்டுச்சுன்னா அந்த 5வது ரக்காயத்துக்கு எதிர்க்கிறதுக்கு முன்னாலே பின்னால இருக்கிறவங்க சுப்ஹானல்லாஹ்னு சொல்லணும். சொன்னா அவங்க அப்படியே நிலை வந்து உட்கார்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் சஜ்தா சஹ்வு செஞ்சு அந்த தொழுகையை முடிக்கணும். அதான் சட்டம். ஆனா நபி அவங்க அந்த தொழுகையில மறக்கிற வரைக்கும் அப்படி ஒரு சட்டம் வரல. ஏன்னா அப்படி யாருக்கும் மறக்கல. ரப்புல் ஆலமீன் இந்த சட்டத்தை தர வேண்டும் என்பதற்காகவே நபிகளாருக்கு ஒரு மறதியை கொடுத்தார். ஏன்னா நபிமார்களுக்கு அல்லாஹ் மறதியை கொடுப்பதில்லை. ஏன் கேட்டா அவங்க இறைவனுடைய தூதராக இருக்கிறார். வஹீயை கொண்டு வந்து மக்களிடத்திலே போய் சேர்க்க வேண்டும். சும்மா சும்மா உங்களை மாதிரி நம்மள மாதிரி மறந்துட்டு இருந்தா அவங்க பேச்சுக்கு மதிப்பில்லாம போயிடும். அவர் மறந்துட்டு ஏதாவது சொல்லியிருப்பாரு, அப்படி தப்பு நம்ம சொல்லிடுவோம், நம்ம சொல்லணும்னு சொல்லிடுவோம். அதனால ரப்புல் ஆலமீன் நபிமார்களுக்கு மறதியை தருவதில்லை. ஆனால் உம்மத்துக்கு ஒரு பாடம் சொல்ல வேண்டும். எல்லாருமே நபிமார் இருக்க முடியுமா? தொழுறப்ப மறதி ஏற்படுத்தான செய்யும். அப்ப அதுக்கு ஒரு பாடம் சொல்லணும். சொல்லணும்னா நபி அவர்கள் அல்லாஹ் மறக்க வைக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 ரக்காத் தொழுகை முடித்து விட்டார்கள். சஹாபாக்கள் பின்னால் இருந்து தொழுதவங்க ஒருத்தர் பார்க்கிறாங்க. ஏன்னா நபி அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு வஹி வந்துட்டு இருக்கு. இது என்ன? சஹாபாக்களுக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, ஒரு கால் இப்ப இருந்து தொழுது 5 ரக்காத் ஆயிருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஏன்னா வஹி தான் வந்துட்டே இருக்கு, எப்ப வேணாலும் எது வேணாலும் மாறலாமே. இருந்தாலும் மனசுல ஒரு மாதிரியா நெருடல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுமோ அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. இன்னைக்கு 5 ரக்காத் தொழு வச்சிட்டீங்களே. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை மாதிரி மனுஷன் தான். இந்த இடத்துல தான் அந்த வார்த்தையை சொல்றாங்க, நானும் உங்களை மாதிரி மனுஷன் தான். அன்சா கமா தக்ஸௌன, நீங்கள் மறப்பதை போன்றே நானும் மறப்பேன். உங்களுக்கு மறதி இருக்கா? அது மாதிரி எனக்கும் மறதி வந்துச்சு. ஃபஇதா நஸியா அஹதுக்கும் ஃபல்யஸ்ஜுத் சஜ்தத்தைன், இனி யாராவது ஒரு தொழுகையில மறதி ஏற்பட்டால் அவர்கள் 2 சஜ்தாவை, தக்பீர் சஜ்தத்து ஸஹ்வுன்னு சொல்லுவாங்க, அந்த 2 சஜ்தாவை அவர்கள் செய்து கொள்ளட்டும் என்று குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சஹீஹுல் முஸ்லிம்ல இந்த நபிமொழி பதிவாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய சட்டத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக ரப்புல் ஆலமீன் அவர்களை ஒரு தடவை மறக்க வைத்து அந்த சட்டத்தை எல்லாம் பேச வைத்தார். இதை தவிர மீதி நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட எந்த நபிமார்களுக்கும் பெரிய அளவில் மறதியை ரப்புல் ஆலமீன் தருவதில்லை. குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு வசனம் வருகிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருந்தார். 23 வருஷமா குர்ஆன் இறங்குச்சு. நபிகளாருடைய 40 வயதுல தொடங்கி அவர் 63 வயது வரைக்கும் 23 வருஷம் தொடர்ந்து இறங்குச்சு. தேவைக்கு ஏற்ப இறங்கும். நம்ம அந்த வரலாறு கேள்விப்பட்டிருக்கோம். யாருக்காவது ஏதாவது ஒரு சந்தேகம் வந்தா வந்து கேட்பாங்க, உடனே வஹி வந்துடும், குர்ஆனுடைய ஆயத்து. அல்லது வேற ஏதாவது தேவை ஏற்படும், அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி வைப்பான். இப்படி இறங்கிட்டே இருந்துச்சு. ரமலான்ல இருந்து ஒரு ரமலான் வரைக்கும் ஒரு வருஷம் ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும். பயணத்தில் இருக்கிறப்ப இறங்கி இருக்கு, வீட்டுல தூங்கிட்டு இருப்பாங்க இறங்கி இருக்கு, போர்க்களங்கள்ல இறங்கி இருக்கு, இப்படி நிறைய இறங்கி இருக்கு.
ரமலான் மாசம் வந்துட்டா அந்த ஒரு வருஷம் ஆயிரத்தி இறச்சு பாருங்க, அது எல்லாத்தையும் ஒரு தடவை உட்கார்ந்து டிவிடேஷன் ஓதுவோம். அப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சோம். இப்ப 23 வருஷத்திலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிய அந்த வசனங்கள் அந்த ரமலானிலே முழுமையாக இறக்கப்படும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஆயத்தை சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா அவங்க கூட சேர்த்து ஓத ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு எண்ணம்னா, இந்த ஆயத்து நமக்கு எதுவும் மறந்து போயிருமோ, ஏன்னா நபி அவங்க எழுதுறது இல்லை, சஹாபாக்கள்கிட்ட அதை நினைவுல வச்சு சொல்லணும், அவங்களை எழுத வைக்கணும், குர்ஆன்ல பதிவு பண்ணணும். அதனால வேகமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க. உடனே அல்லாஹ் இதுக்கு தனி ஒரு ஆயத்தை இருக்கு, லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி இன் அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா. நபியே, உங்களுடைய நாவை வேகமாக நீங்கள் அசைக்க வேண்டாம், ஸ்பீடா நீங்க ஓதணும்னு நினைக்காதீங்க. இந்த குர்ஆன் மறந்து போயிருமோ நீங்க நினைக்கிறீங்க. இன் அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா, இந்த குர்ஆனை பாதுகாத்து ஒன்று சேர்த்து உங்க கையில தர வேண்டியது ஏன் பொறுப்பு அல்லாஹ் சொல்றாங்க. நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? இப்ப வஹீயுடைய விஷயத்திலே நபி அவர்களுக்கு மறதி ஏற்படவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, காத்திபில் வஹியாக இருந்த வஹியை எழுதக்கூடிய பணியில இருந்த சஹாபாக்கள் அதை பதிவு செய்வார். இதை தவிர ரப்பல் ஆலமீன் ஒரு சில நேரங்களிலே சில படிப்பினைகளுக்காக உம்மத்துக்கு சில பாடங்களை தர வேண்டும் என்பதற்காக ரப்பல் ஆலமீன் மறதியை ஏற்படுத்தினார். நபி அவர்கள் அபாரமான நிறைவாற்றலோடு நீண்ட வருடங்களுக்கு முன்னர், பல வருடங்களுக்கு முன்னர், நீண்ட நாட்களுக்கு முன்னர் பார்த்த மக்களை கூட சரியாக அவருடைய பெயரை சொல்லி அவருடைய சூழ்நிலைகளை சொல்லி பேசக்கூடிய அரவணைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமார்கள் எல்லாத்துக்கும் ரப்பல் ஆலமீன் அப்படி ஒரு ஆற்றலை கொடுத்திருந்தாங்க. ஆனால் மனிதர்கள் அதிலிருந்து மாறுபட்டவர்கள். நமக்கு மறதிங்கிறது இயல்பானது. இளமையில நல்ல ஞாபகம் இருக்கும் நமக்கு, அப்படித்தானே நினைவாற்றல். மருத்துவர்களா இருப்பீங்க, வயசு ஆக ஆக நரம்புகள் பலகீனம் ஏற்பட மறதி ஏற்படும். தலையில ஏதாவது அடிபட்டா மறதி ஏற்படும், கடுமையான நோய் ஏற்பட்டால் மறதி ஏற்படும். இப்படி மறதிங்கிறது பல்வேறு காரணங்களால ரப்பல் ஆலமீன் வழங்கி இருக்கிறார். ஆனா அல்லாஹ் கொடுத்த ஒரு சிஃபத் தானே, அதுக்கு தண்டனை அல்லாஹ் தருவதே இல்லை. ரமலானுடைய காலத்துல நம்ம நோம்பு வைப்போம், காலையில சகத்துல இருந்து நோம்பு திறக்கிற வரைக்கும் பசிச்சிருக்கணும், தாகித்தோட இருக்கணும், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாம இருக்கணும், அதான் நோம்பு. யாராவது ஒருத்தர் மறந்து சாப்பிட்டாங்க, ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, அவர் நோம்பை முறிக்க வேண்டியதில்லை, தொடர்ந்து அந்த நோம்பிலே இருக்க வேண்டும். வாயில வச்சிருக்கோம், ஞாபகம் வந்துச்சுன்னா துப்பி இருக்கும், வச்சது முடிக்கலாம் கூடாது. உள்ள போயிருச்சுன்னா அதுக்காண்டி கஷ்டப்பட்டு வாங்கி எடுத்து சிரமப்பட வேண்டியதில்லை, அந்த நோம்புக்கு பகரமா வேற நோம்பு வைக்க வேண்டியதில்லை. ஹதீஸ் ஷரீஃப்ல வருகிறது, உமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருமதி ஷரீஃப்ல பதிவாக இருக்கிறது, மன் அகல அவ் ஷரிப நாசியன், எந்த ஒரு மனிதன் மறந்து சாப்பிட்டாலும் அல்லது மறந்து நீர் அருந்தி விட்டாலும் ஃபலா யஃப்துரு, அவன் நோம்பை முறித்து விட வேண்டாம். ஃபஇன்னமா ஹுவ ரிஸ்குன் ரஸகஹுல்லாஹ், அல்லாஹ் அவனுக்கு வழங்கிய அந்த ரிஸ்க் ஆகும். அல்லாஹ் அவனுக்கு ஏதோ கொடுத்துறான், சந்தோஷப்பட்டு சாப்பிட்டு போ அப்படின்னு சாப்பிட வேண்டியதான். அப்ப மறந்து ஃபர்வான நோன்புடைய காலத்தில் கூட சாப்பிட்டு விட்டால் அந்த நோன்பை முறிக்க வேண்டியதில்லை என்பது ஷரியத்துடைய சட்டம். அதனால மறந்த மாதிரி சாப்பிடக்கூடாது, அது ரொம்ப தப்பா போயிடும். மறந்துட்டேன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு, அது எல்லாம் வந்து தேவையா இருக்கும். நம்மள வேணா ஒருத்தர் ஏமாத்திடலாம், ரப்ப எப்படி ஏமாத்த முடியும்? உண்மையிலேயே நம்ம மறந்து சாப்பிட்டு விட்டால் நோன்பை முறிக்க வேண்டியதில்லை, அந்த நோன்பை தொடர்ந்து வைத்துக் கொள்ளலாம். இது ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சட்டம். சுனன் இப்னு மாஜாவிலே ஒரு நபிமொழி வருகிறது, உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ருஃபிய அன் உம்மத்தி அல் ஹதஉ வன் நிஸ்யான், என்னுடைய சமுதாயம் மறந்து ஒரு தவறை செய்து விட்டாலோ அல்லது தவறாக செய்து விட்டாலோ அதை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தப்பா ரைட்டா தெரியல, செஞ்சிட்டோம், நமக்கு விவரமே தெரியல, இதெல்லாம் நம்ம சரி நினைச்சு இது கரெக்ட் தான் அப்படின்னு நினைச்சு செஞ்சிட்டோம், ஆனா அது தவறு. ரப்பல் ஆலமீன் அதை மன்னிச்சிருவோம்.
மறந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம், ரப்பல் ஆலமீன் மன்னிச்சிருவான். வேணுமென்று பண்ணா ரப்பல் ஆலமீன் தண்டனை கொடுப்பான். இன்னைக்கு எத்தனையோ பாவங்கள் நம்ம செய்யறோமே, அது பாவம் தெரியாம செய்யறோம், நல்லா தெரியும். 5 வக்து தொழணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. அதை முழுமையா நம்ம கடைபிடிக்கிறோமா இல்லையா? ஒரு சிலர் பிடிக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய மனசாட்சியை பொறுத்து அவங்க மட்டும் கேட்க வேண்டியதான். சில விஷயங்கள் நமக்கு தடுமாற்றமா இருக்கும். நீ தப்பா ரைட்டா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கணும். சரி தெரியல, நம்ம ரைட்டுன்னு வச்சு செஞ்சுட்டோம், ரப்பு மன்னிச்சிடணும். அது நிறைய இந்த பொருளாதார விஷயங்கள் நிறைய வரும். பொருளாதார விஷயங்கள் இல்லை, இப்போ வட்டி ஹராம் எல்லாத்துக்கும் தெரியுங்க, அது எந்த சந்தேகமே இல்லை. வட்டி ஹராம். வட்டினா என்ன? காசை கொடுத்துட்டு கூடுதலான காசை வாங்குறது, அதான தவணையினுடைய அடிப்படையில் வாங்குறது. பொருள் மாறுச்சுன்னா அது வட்டியாக வியாபாரம் ஆயிடும். பணத்தை கொடுத்துட்டு பொருள் வாங்குறோம், அந்த பொருளை கொடுத்துட்டு காசு வாங்குறோம், அது கொடுக்கல் வாங்கலாம். பணத்தை கொடுத்துட்டு பணத்தை வாங்குறோம், கூடுதலாக வாங்குறோம், தவணை அடிப்படையில் வாங்குறோம், அப்படின்னா இதுதான் வட்டி. நமக்கு தெரியும். இப்போ நகைக்கடையில போய் சீட்டு கட்டுறோம், உதாரணமா ஒரு 2 மாசம் கெட்ட உடனே வட்டின்னு சொல்ல மாட்டான், போனஸ் ஒன்று போடுவான். அந்த பழக்கம் உள்ளவங்களுக்கு தெரியும், போனஸ் போடும். ஒரு உதாரணம் சொல்றேன். அல்லது நம்ம ஒரு இடம் வாங்குறோம், ஒரு லேண்ட் வாங்குறோம், மாதாந்திர தவணை ஒரு 10 தடவை தவணை கட்டிருக்கோம், மொத்தம் 50 தவணை கட்டணும். குழுக்கள் சீட்டு போட்டு நீங்க வச்சுக்கணும் கொடுத்துருவான். இப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல நமக்கு சந்தேகங்கள் வரும், இது வட்டியா இல்லையா, இது எப்படி தெரியல, ஏதோ ஒன்று நடந்து போச்சு, அதை சரி பண்றதுக்கு சரியத்துல வழி இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்படி ஏதாவது தவறா நடந்து விட்டா ரப்பல் ஆலமீன் மன்னித்து விட்டார். ருஃபியா உம்மதி அல் ஹதஉ வல் நிஸ்யான். மறந்து செஞ்சிட்டோம், அல்லாஹ் மன்னிச்சிடுறான். ஃபஜ்ருடைய தொழுகை சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால தொழுதும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சூரியன் உதிச்சு 20 நிமிஷம் வரைக்கும் எந்த தொழுகையும் தொழக்கூடாது. அதுக்கப்புறம் இஷ்ராக் வரும். இஷ்ராக்கு அப்புறம் நம்ம அந்த நேரத்தில் ஃபஜ்ர் தொழுக முடியாது, அல்லாஹ்வாக தொழணும். இப்ப உதாரணமா 5:50 சூரியன் உதயம் வச்சுக்கல, நம்ம போர்டையும் பார்க்கறது இல்லை, எதையும் கவனிக்கிறது இல்லை, பழைய டயத்திலேயே உட்கார்ந்துட்டே இருக்கோம். டைம் தான் மாறிக்கிட்டே இருக்குமே. ரப்பல் ஆலமீன் சுழற்சியை வைத்திருக்கிறாங்க. மாறின தெரியாம தொழுதுட்டோம், நமக்கு தெரியல, வேணும் செய்யல, ரப்பல் ஆலமீன் அதை மன்னித்து கொடுக்கிறாங்க. அவ்வளவுதான். மறந்து செய்தாலோ தவறுதலாக செய்தாலோ ரப்பல் ஆலமீன் மன்னிக்கிறார். இப்ப மறதி என்பது இஸ்லாமிய பார்வையில ஒரு மிகப்பெரிய வரமாக இருக்கு. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை துன்பங்கள் நமக்கு கிடைச்சிருக்கும், எத்தனை துயரங்கள் கிடைச்சிருக்கும், எத்தனை பேர் நம்மளை அவமானப்படுத்திருப்பான், எத்தனை பேர் நம்மளை கேவலப்படுத்திருப்பான். இது எல்லாமே நினைவில் இருந்துச்சு வைங்க, நம்ம வாழ முடியுமா? நடைபெறமா இருப்போம், சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. ரப்பல் ஆலமீன் மறதியை கொடுத்து அவமானப்படுத்தியவர்களை பார்த்து சிரிக்க வைக்கிறார், சலாம் சொல்ல வைக்கிறார், பேச வைக்கிறார். குடும்பங்களுக்கு மத்தியிலே, மாமியார் மருமகளுக்கு மத்தியிலே, மாமியார் மருமகளுக்கு மத்தியிலே, நாத்தனார் மத்தியிலே, இப்படி குடும்பங்களுக்கு மத்தியிலே நிறைய விஷயங்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். நம்ம தொலை வர்றோம், பார்க்கிறோம், போறோம், இதை விட்டுருக்க. குடும்பங்களுக்கு மத்தியிலே பல்வேறு பிரச்சனைகள் வரும். இது எல்லாம் நினைவில் வைத்துக் கொண்டே இருக்கக்கூடாது. ரப்பல் ஆலமீன் மறதியை தான் கொடுத்திருக்கிறான், மறந்துடணும். நம்ம யாருக்கா ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றோம் வைங்க, ஒருத்தர் ஒரு ஏழை அவர் பக்கத்தில் இருக்காரு, நம்ம நண்பர், அவருக்கு உதவி பண்றோம், அதை நினைவில் வச்சுட்டே இருக்கக்கூடாது, கொடுத்ததை மறந்துடணும். ஞாபகம் வச்சுக்கணும் வைங்க, அவர் நமக்கு சலாம் சொல்லணும், நம்மளை பார்த்தா எதிர்த்து நிக்கணும், நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும், அப்படின்னா நம்ம மனசு வந்துட்டே இருக்கும். அப்ப ரப்பல் ஆலமீன் மறதியை கொடுத்து நீ செய்த உதவியை மறந்துவிடு என்று எல்லாம் சொல்றாங்க. உங்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிணக்குகளை மறந்துவிடுங்கள் என்று எல்லாம் சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல நம்ம யாருக்கையாவது உதவி பெற்றிருந்தா அதை மறக்கவே கூடாது. அது நன்றி உணர்வோடு இருக்கணும். அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செயல். மனிதர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லது அல்லாஹ்வே சொல்கிறார். மறதி என்பது சில நேரங்களில் நாம் பயன்படுத்தித்தான் ஆக வேண்டும், சில நேரங்களில் பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும்.
அதற்கான சில சூழலை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, குர்ஆன் ஷரீஃபிலே சில வசனங்களை எல்லாம் இறக்கி வைத்திருக்கிறார். மறந்துட்டா அல்லாஹ் தண்டனை கிடையாது. ஏற்கனவே ஒரு ஹதீஸ் உங்களுக்கு சொன்னோம். அதே மாதிரி நம்ம சாதாரண ஓதக்கூடிய துவா, ரப்பனா லா துஆஹித்னா இன் நஸீனா அவ் அஃதலனா. ரப்பே, நான் எதை மறந்து விட்டோமோ, எதை தவறாக செய்து விட்டோமோ அதற்காக எங்களை கண்டித்து விடாது, எங்களுக்கு தண்டனை கொடுக்கிறாரு. நம்ம அல்லாஹ்ட்ட கேட்க சொல்லி அல்லாஹ் சொல்லி தரோம். அதே போன்றுதான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு குர்ஆன் ஷரீஃபிலே வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சொல்லி அனுப்புறான். ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் என்று ஒருவர் இருப்பார், அவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா ஒருத்தரை கூட்டிட்டு போக சொன்னான். கையில ஒரு மீன் எடுத்துட்டு போக சொன்னான். அந்த மீன் எங்க உயிர் பெற்று கடலுக்குள்ள போகுதோ அந்த இடத்துல ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க. இவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. அந்த மீன் துள்ளி குதிச்சு உள்ள போயிடுச்சு. பார்த்தாரு, அவர் சொல்லல, ஒன்னா போறவர். ரொம்ப தூரம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. குர்ஆன் ஷரீஃபில் இந்த வரலாறு வருகிறது. قال لا تؤاخذني بما نسيت ولا ترهقني من امري عسرا. நான் எதை மறந்து விட்டேனோ அதற்காக ரப்பே நீ எனக்கு தண்டனை கொடுத்து விடாதே என்று அவர்கள் துஆ செய்தார். இப்ப மறதி என்பது சில நேரங்களிலே ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். சில நேரங்களில் அது துன்பமாகவும் அமையும். ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை பாக்கியமாக கருத வேண்டும். துன்பம் என்று வருகிற போது அந்த விஷயங்களுக்கு நாம் மறந்து விலைக்கு வெளியே வந்து வேண்டும். எப்பவுமே அதை நினைவாக வைத்துக் கொண்டே இருக்கக்கூடாது. நம்முடைய உறவினர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நமக்கு நெருக்கமானவர்கள் எத்தனை பேர் வஃபாத் ஆகிறார், அதையெல்லாம் நம்ம நினைச்சுட்டே இருந்தா இந்த உலகத்தில் வாழ முடியாது. கணவன் பிரிந்தால் மாத்திரமே இந்த உலகத்துல விட்டு ஒரு மனைவிக்கு கணவன் மூத்தாயிட்டாங்க, அப்படி இருந்தா மாத்திரமே 4 மாதங்கள் 10 நாட்கள் இதா இருக்க வேண்டும். அவருடைய நினைவில் இருக்க வேண்டும். அந்த பெண்ணை வேற யாருக்கும் திருமணம் பேசக்கூடாது. இது சரியா சொல்கிறது. கணவனை தவிர யார் இறந்து போறாலும் 3 நாள் தான் துக்கம். அதுக்கு மேல நினைச்சிட்டே இருக்கக்கூடாது. துஆ செய்யலாம், சந்தோஷப்படலாம், ஈசா சவாப் செய்யலாம். ரொம்ப நோயில வேதனையில் இருப்பாங்க, பரவாயில்ல ரப்புல் ஆலமீன் அவர்கள் அழைத்துக் கொண்டான் என்று சில நேரங்களிலே மரணத்தை இருந்து சந்தோஷப்படுவது தவறில்லை. அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். ஆனா போயிட்டாங்க என்று புலம்பிட்டே இருக்கக்கூடாது. ரப்புல் ஆலமீன் மறதி அதுக்கு வழங்கி இருக்கிறார். சில நேரங்களிலே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிழமத்துக்களை, ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய நிழமத்துக்களை மறக்க ஆரம்பித்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை. குர்ஆன் ஷரீஃபில் அதுவும் வருகிறது. ஃபலம்மா நஸூ மா ذُكِّرُوا بِهِ فَتَحْنَا عَلَيْهِمْ أَبْوَابَ كُلِّ شَيْءٍ. நாம் எதை நினைவுபடுத்தினோமோ அந்த விஷயத்தை அவர்கள் நினைத்து எனக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் வழங்கிய நிழமத்துக்களை நினைத்து அவர்கள் நன்றி செலுத்த வேண்டும். அதெல்லாம் மறந்துட்டு இருந்தா கொடுத்துட்டே இருப்போம். ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷைஇன். எல்லா பொருட்களின் வாசலையும் நாம் திறந்து விடுவோம். அவர் எங்க கடை வச்சாலும் லாபமா இருக்கும். தொட்டதெல்லாம் பொண்ணாகும் சொல்லுவாங்க, அது மாதிரி ஆகும். இதை மட்டும் அவர் நினைச்சு ஒழுங்கா வழங்கல, மறந்துட்டு இருந்தாருன்னா அல்லாஹ் சொல்கிறார், திடீர்னு நாம் அவரை பிடித்து விடுவோம். அந்த பிடி எப்படி வருதுன்னே தெரியாது. ரப்புல் ஆலமீனுடைய கடுமையான தண்டனையாக ஏற்பட்டுவிடும். ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது அஹத்னாஹும் பக்ததன். நாம் கொடுத்ததை நினைத்து நினைத்து அவர் சந்தோஷப்பட்டு என்னை மறந்து வாழ ஆரம்பித்தால் அஹத்னாஹும் பக்ததன், திடீர்னு நாம் அவரை பிடித்து விடுவோம். அப்ப உட்கார்ந்து ஐயோ ஐயோட கத்துறா, எந்த பிரயோஜனம் இருக்காது. ரப்புல் ஆலமீன் கடுமையான முறையில் இந்த விஷயத்தை தண்டிக்கிறார். அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்களை நினைக்க வேண்டும். நமக்கு மற்றவர்கள் செய்த உபகாரங்களை நினைக்க வேண்டும். நாம் இந்த உலகத்திலே ரப்புல் ஆலமீனுடைய படைப்பாக மிகச்சிறந்த ஆகச்சிறந்த படைப்பாக இருந்தோம் என்று நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு துன்பங்கள் தந்தவர்களை மறந்துவிட வேண்டும். நமக்கு துயரங்கள் தந்தவர்களை மறந்துவிட வேண்டும். நாம் யாருக்கேனும் உதவி செய்தால் அதை மறந்துவிட வேண்டும். இப்படி மறதி என்பதை ரப்புல் ஆலமீன் பொதுவான ஒரு நிலையாக ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எந்த நேரத்தில் எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அந்த முறையில் பயன்படுத்துகிற போது பல நேரங்களில் அது வரமாகவும் சில நேரங்களில் சாபமாகவும் அமைகிறது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கங்களை புரிந்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் ரப்புல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. சுன்னத்துல்